ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டடான பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா கட்டி கைவிட்டுட்டாங்க. ஓகேவா, கைவிட்டுட்டாங்க. வருஷமாகவே இது கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இதை கட்டினதோடு சரி அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அப்போ பாருங்கள், பார்த்தே உங்களுக்கே தெரியும். இது கட்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே வரல. அப்படியே யாருமே வரல. கட்டி அப்படியே பாதியிலே கட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது, கட்டின மினிக்காகவே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி கட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் எந்த விதமான ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு நிறையா இருக்குது, அவர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல அதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. சில சமயத்தில் வந்து இந்த சைடு வந்து நிறையா சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா அட்டைப்பூச்சிலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பார்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்பியாடா? நம்ம சேஃபாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடலானே, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வீடியோ எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிளி விலாகர்ஸ், அந்த சேனல் நேம் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி சிம்பிளி விலாகர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கணும் எப்படி இருக்குங்க. ஓகேவா தான்டா இருக்குது. அவ்வளோ மொய் அடிச்சுன்னா என்னென்ன செய்யுது ரொம்ப இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக தான் இருக்குது. ப்ளர் ஆகுதுடா. ஸ்டார்டிங்கே உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகுது. ஓகேவா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? என்னடா எரிச்சிருக்காங்களா? எங்கே? இப்போ தான் அங்கிட்டிருந்து வந்தேன். ஆமாம், என்ன பண்ணியிருப்பான்னு தெரியலையே. இங்கெல்லாம் பாரு, கட்டையெல்லாம் கிடக்குது. தெரில என்ன பண்ணியிருப்பான்ட்டு. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ பார்ப்போம், 1 பை 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோடே. பார்த்து காலில் பார்த்து கீழே வை. ஓகேவா? அங்கங்கே கட்டையாக இருக்கா? கொஞ்சம் சவுண்டாக பேசு, இல்லைன்னா கேட்காது நீ பேசுறது. சரி. அங்கங்கே மாடெல்லாம் உள்ளே வந்திருக்கும் போலயே. மாட்டு சாணியெல்லாம் இருக்குது. இரும்பு ராடு வார அடி பொதுரமாக இருக்குடா. உள்ளலாம் போகணும் நானே. கோரடி அட்டை பூச்சியை போடுறா. இங்கே வர கொத்தாக இருக்குடா. அடி எத்தனை குடும்பமே இங்கே தான்டா இருக்குது. இங்கே போகிறா. அடி இங்கெல்லாம் இருக்குடா. காலு கீழே இருக்காங்க. முதல் இது வெளியே வாங்க. அட்டைப்பூச்சி குடும்பமே இங்கே தான்டா இருக்குது. உண்மைதான் போலியே. இதெல்லாம் சூழ்நிலை கலந்துக்கிச்சாடி. பிடிச்சிக்கிறேன், கட்டிடுறேன். அதை வச்சிருக்கிய கையில். அப்போ ஓகேண்ணே. அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா கொத்தாக இருக்குது. இங்கே வர அடுப்புடா. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போடுறா. இங்கே ஒரு கல் இப்படி வச்சுருக்காங்க இப்போ நட்டக்குத்தில். என்ன ஒருவேளை உள்ளே ஏதாச்சும் இருக்குமா? கல்லை தூக்கி பார்ப்போமா? இதில் பவரே இல்லைண்ணே. என்னண்ணே சார்ஜ் போட்டு தான் வந்தோம்.
சார்ஜ் இல்லையா, அது பேட்ரி வீக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பேட்ரி வீக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம வந்தப்போ இந்த மாதிரி இல்லைங்க கல். அதுதான் கல் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை எடுத்து பாரு. என்னடா அது? ஏய் முதுகுல என்னமோ இருக்குடா. இன்னொன்று இல்லை 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 இல்லை, இது அந்த முள்ளு முள்ளு முள்ளு. இங்கே காட்டு, வீடியோவில் காட்டுது முள்ளா? எப்பா இதுவும் கடிக்கிற மாதிரி இருந்துச்சுடா முதுகுல. அது நடக்கு நடக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குண்ணே, அதையும் பார்த்து களை தள்ளிட்டு பார்ப்போமா? இல்லை இது இறங்கிடும். ஒன்றும் இல்லை, சும்மா வச்சு விட்டு போயிருக்காங்க. ஆனால் வராங்க, அப்போ யாரோ வந்திருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அட்டைப்பூச்சி தான்டா நிறையா இருக்குடா இங்கே வர்றோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டைப்பூச்சி தான் நிறையா இருக்குது. கரெக்டாக ஃபோக்கஸ் வச்சுக்க. இங்கே வரு, அங்கே ஒரு அட்டைப்பூச்சி, இங்கே ஒரு அட்டைப்பூச்சி தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக அட்டைப்பூச்சி. காலை பார்த்து வச்சுக்கடா, காலில் எது ஏறிட போகுது. இங்கே வரு, இங்கே ஒன்று, ஃபுல்லாக அட்டைப்பூச்சியாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி வந்து அதிகமாக இருக்குது. பாம்பு, அதாவது 4 விஷயம்: பாம்பு, அட்டைப்பூச்சி, மனுஷங்க, பேய். இதில் வந்து ஒன்றை பார்த்தாச்சு, அட்டைப்பூச்சி பார்த்தாச்சு. இந்த 3 விஷயம் இருக்குது. 3 விஷயத்த பார்த்தாச்சுண்ணே, பார்த்தாச்சு. நம்ம வர்றப்ப பார்த்துட்டோம். எங்கடா? இல்லை, நம்ம வெளியே வரப்போ பார்த்துட்டு இருந்தோம்ல. நீ இந்த இடத்துக்கு காமெடி தேவையாடா? ஆனால் இங்கே வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுப்பு, அன்றைக்கி வந்து அடுப்பு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி. நாங்கள் வந்து யூடியூப் சிம்பிளிகேஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் வந்து லைவ் போட்டிருந்தோம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து தூக்கி வச்சுருக்காங்க, கல்லை தூக்கி மேலே நடுவில் வச்சுருக்காங்க. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? சுற்று வட்டத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சவுண்டு போடாமல் நம்ம பாட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேவா? மேலே ஏறி இந்த மரம் வேறு பயமாக இருக்குண்ணே. கோர்னி அட்டையோ? ஐயோ, அன்றைக்கி அட்டையே இல்லைடா. அன்றைக்கி வந்தப்போ என்னடா வித்தியாசமாக இருக்குது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது இந்த இடம். இன்னொரு நாள் வந்தால் இப்போ பாம்பு இருக்குமா? அன்றைக்கி அட்டை இல்லைல்ல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்டை இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அட்டை இதுதான் இருக்குது. இருறாங்க, பைப்பு இருக்குடா. இல்லை மூடி தான் இருக்குது பைப்பு. இங்கிட்டா இங்கிட்ட ஃபுல்லாக காடு. இல்லை இது சரியாக இருக்குடா. இங்கிட்டலாம் கண்டிப்பாக ஃபுல்லாக பாம்பு இருக்கும் போலியே. ஏன்னா இப்படி இருக்கு இடம். அதுதான் இதில் கால் பார்த்துட்டு கீழே காலத்துக்கு அட்டை, இங்கே ஒரு அட்டை. ஒரு கேட்டெல்லாம் கழட்டி வச்சுருக்காங்கடா. இங்கே ஒரு நொறுக்கி வச்சுருக்காங்க பாரு. இங்கே தெரிஞ்சு போயிட்டு வராங்க. அங்கே போகிற அடி. அதாவது இது வந்து மூடி இருக்காங்களா, இந்த பாதை கிரியேட் பண்ணியிருக்காங்களா, தெரியுதா இல்லையா? இந்த இடத்துல வந்து பாதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆட்டி பாரு, விழுகுதா? வருதுடா, வருது. உடச்சிருக்காங்க. உடச்சி எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு ஆட்டையை போடுறதுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்க முடியலன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கிட்டு வந்து ஒரு பாதை மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வெளியே இந்த பார்க் அவுட்டை வெளியே போகிறதுக்கு அங்கே ஒரு பாதை மட்டும் தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா பூட்டி தான் கிடக்கும். ஓகேவா? நாங்கள் எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு தெரியும். நாங்கள் வந்தப்போ இந்த இடத்துல வந்து திறந்து இருந்துச்சு. சில நேரத்தில் பூட்டி இருக்கும், சில நேரத்தில் திறந்துருக்கும். அது எப்படின்னு தெரியல.
ஆனால் லாக்கில் இருக்கும், ஜஸ்ட் சும்மா லாக்கில் இருக்கும். அன்றைக்கி நம்ம காலையில் வாக்கிங் வந்தப்போ கூட கேட் 2மே பூட்டி தான் இருந்துச்சு. வந்து பார்த்தா அரை கேட்டு திறந்துருக்கு. அப்போ யாரோ உள்ளே நடமாடி யாரோ வந்துட்டு தான் போகிறாங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. வெளியே போகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க இதையுமே. சிவா போவோம் அப்படி ஒரே இடத்துல நிற்கணும். நிற்கலையும் பார்த்துக்கணும். ஓரடி இங்கிட்டு ஒரு பாதை மாதிரியே போகுதுடா, பாதை மாதிரியே போகுது போடுறா. யூஸ் பண்ணுறாங்க. யாராச்சும் உள்ளே இருப்பாங்க ஒரு வேலை. இப்போ இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் வரலன்னா ஆள் இல்லைன்னு அர்த்தம். ப்ரோ யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா? சவுண்டு ஒன்றும் இல்லை. ஆனால் இவரே அப்படியே வெட்ட வெளியாக படுத்து தூங்குறதுக்கு அந்த மாதிரி தானே இருக்குது இதை பார்க்குறப்ப. ஒரு அப்படி அட்டை பூச்சிடா பூரா. காலை பார்த்து ஏறுனா கூட ஒன்றும் தெரியாது. என்னடா ஏறுது? வலை வலை. ஒன்றுமே இல்லை, நல்லா வெட்ட வெளியாக இருக்கானா. போ கண்டிப்பாக எவனோ படுத்து படுத்து எந்திரிச்சு போவான் போட அந்த இடத்துல. இங்கே மற்ற இடமெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த இடம் மட்டும் எப்படி வெட்ட வெளியாக இருக்குது? போச்சு. இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஏறி நின்றுட்டு இருந்தேன். சட்டுன்னு கம்பி பார்த்தீங்கன்னா திரிக்கிருச்சு. நல்ல வேலை இங்கே வர ஊசியாக இருக்குது. நான் வேறு இது மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கேன். சட்டுன்னு சொருகி இருந்திருக்கோம். அப்புறம் இந்த செடியெல்லாம் இருக்குது, முள்ளு செடி. என்னடா அது? வேறாடா கோரா. நான் ஏதோ பாம்பு தான் சுருண்டு இருக்குன்னு நினச்சிட்டேன்டா. வேறு ஓராடி ஃபுல்லாக அட்டை தான்டா, ஃபுல்லாக அட்டை. பாம்பெல்லாம் எதுவும் இல்லை இப்போ வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டை மட்டும்தான் இருக்குது. எக்கச்சக்கமான அட்டைப்பூச்சி. ஆனால் கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக அட்டைப்பூச்சி தான். அதுதான் இங்கே ஒரு அட்டைப்பூச்சி தான் கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக. இதுக்கு பெசாட்டு கான்ட்ராக்ட் பார்க்குன்னு பேர் வைக்கிறதுக்கு போல் அட்டை பார்க்குன்னு வச்சிடலாம் போல். அப்பா கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் இதுக்குள்ளெல்லாம் வந்து இருக்குது. பள்ளி இங்கே பாருங்கள், பார்க்கு எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? கரெக்டாக கட்டியிருக்காங்க. ஆனால் எங்கே இருக்குது பாருங்கள், சறுக்கிட்டு வந்து நேராக வந்து கல்லில் சொருக வேண்டியது அந்த மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டின மணிக்கே விட்டுட்டாங்க. சறுக்கி நேராக வந்து கல்லில் தான் வந்து சொருகு. அப்புறம் இதுவுமே இல்லைடா. அடி மரத்தில் பார்த்துக்கோண்டா, ஏதாச்சும் இருக்க போதுடா. மரத்தில் ஏறி இருக்கா அட்டைப்பூச்சி? மரத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ இருக்க பாம்பெல்லாம் மரத்துலலாம் அசால்ட்டாக ஏறுது. இப்போ பாம்போட அட்டைப்பூச்சி தொல்லை தானே இப்போ அதிகமாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். ஆமாம். ஏடா அவ்வளோதான். ஒரு உள்ள அட்டைப்பூச்சி கிடக்கு. இதில் ஏறி பார்த்துருவோமா? அதுக்குள்ளே வேணாண்ணே, சேஃப் இல்லை. ஒரு ரெட்டு பார்த்துருவோம். ஏதாவது இருக்கும்.
கண்டிப்பாக அந்த கல்லீடுக்குள்ளே பாம்பு ஏதாவது இருக்கும். என்ன நாயெல்லாம் குலைக்குது. என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? நீ ஏன்டா எப்படி வர்ற? சவுண்டு என்னமோ அங்கே கேட்டுச்சுனே. நாய் தான்டா குலைச்சிச்சு. நாய் சவுண்டு மாதிரி தெரியலண்ணே. கேக்குதா? இது வேற வண்டி வந்துடுறாங்க. கேக்குதா? ஆமாடா. லைட் ஆஃப் பண்ணு வெளியே வண்டி கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிடுவா. அப்படி நான் உள்ளே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நாய்டா அது. ஒரு நாய் தானே கூப்பிட்டுருக்காங்க. நாயானே அப்படி சொல்லிடுவோம். அவங்க ஒரு அக்கா கூப்பிட்றாங்க பாருவா அப்படின்னு. நாய் தானே கூப்பிட்றாங்க. நாய் இல்லைண்ணே. நாய் சவுண்டு அப்படியானு கேட்கும். ஆன் பண்ணிக்கிறான். நீ பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறான். ஆனால் அங்கே நாய் தான் சவுண்டுக்கு குலைச்சிச்சு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா வர சொன்னாங்க அந்த நாயவே வா அப்படின்னாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நாய் குலைச்சிச்சுன்றான். நாங்கள் வந்து இருட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கேன். வேணாண்ணே போகாதண்ணே. வேணாண்ணே பாம்பு வேணாண்ணே வெளியே வாண்ணே. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் வேணாம். இது வந்துடுண்ணே ஜூம் பண்ணி கூட காட்டிக்கலாம் நினைக்கிறோண்ணே. நீ ஆங்கில கரெக்டாக பிடிச்சிக்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்களோ. அன்றைக்கி அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ எதுவுமே இல்லை. லைவில் பார்க்குறப்ப போலீஸ் வண்டிடா. போலீஸ் இல்லை, கட்சிக்காரங்களா. போலீஸ் வண்டிலாம் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடு. ஆமாம், மொத்தமாக ஆஃப் பண்ணிடலாம். கேட்பாங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்நேரத்தில். பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு போலீஸுக்கு வண்டியில் எப்படி அது மாதிரி போனாங்க. ஆனால் கட்சி வண்டி போல். எலெக்ஷன் டயத்தில் வேறு. சரி என்ன எனக்கு என்னமோ வீட்டுக்கிட்டியா? வீட்டுக்கிட்ட தானே சொல்லிடு. கேட்டியானே? இது நாய் சவுண்டாது. அது ஆம்புலன்ஸு. இருறா போயிட்டாங்க. சத்தியமாக சவுண்டு வந்துச்சு. கேட்டுச்சு. உங்களுக்கு உங்களுக்கு சத்தியமாக இல்லை கேட்டுச்சான்னு சொல்லி தெரில. யாரோ வந்து ஏதோ மாதிரி கத்துன மாதிரி கேட்டுச்சு. ஆனால் உண்மையிலே கேட்டுச்சு. புரியவே இல்லை என்ன கத்துனாங்க. என் ஊரில் அன்றைக்கி பார்த்தோம்ல அந்த வீட்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லை. அந்த பாக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இல்லை. அங்கே தான் போட்டிருந்தாங்க. கிவலி அடிக்குது. சிவா அப்படியே போகுமா? அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோனே. அப்படி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உண்டு. வேறு என்ன இங்கிட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஓப்பன் பிளேஸ். இங்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆங்கிள் இதை கரெக்டாக வச்சுக்கடா. பாரு இதை வச்சு தெரியுதுன்னு. எப்போ பேசினாலும் இந்த ஆங்கிள் கரெக்டாக வச்சுக்க. இரு. கேமரா டல் ஆகுதுண்ணே. இரு ஏதில் கிளியராக தெரியுது. தெரியுது. என்னண்ணே சவுண்டு? இல்லை வண்டியில் ஆள் போகிறான். நான் வந்து எங்க ரோடு ப்ரோ
யாராச்சும் இருக்கீங்களா? உங்க ஊர் ரோடி கேமரா தெரியுதா இல்லையாண்ணே? தெரியுது ரோடி. ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம்டா வாழ்க்கையில் வீடியோ எடுக்க போய் இந்த மாதிரி பார்க்குறது ஃபஸ்ட் டைம்டா. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்ததே இல்லைடா டேரக்டா. என்னண்ணே அது மனுஷன் ஏதோ அப்படி நம்பளுக்குறானா? இவன் ஆஃப் பண்ணுறா, லைட் ஆஃப் பண்ணுறா, வண்டிடா ஆஃப் பண்ணுறா. எனக்கு நைட்டு இதை காட்டிடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க சவுண்டு, மனுஷன் சவுண்டு மாதிரி கேட்கல. லைட் ஆஃப் பண்ணுறான். நீ லைட் ஆஃப் பண்ணுற போத ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆள் தான்டா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது ஒரு 11 மணி 11:30 ஆகுதா. அந்த டயத்தில் பேய் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கள் கத்துறது சைக்கோ மாதிரிலாம் கத்துறான். இதுக்கு முன்னாடி சைக்கோ சவுண்டு கேட்டது இல்லை. கேமரா ஆன் பண்ணிங்க. கத்துறது எதுவுமே புரியல. காய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான், கேட்டுச்சான்னு தெரில. பாட்டில் எதையோ போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்டு, ஆகும்னு பார்த்தீங்கன்னா கத்துற மாதிரி சவுண்டு. இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஏதோ கருப்பாக உருவம் வந்துட்டு போச்சு, இது என்னானே தெரில. சத்தியமாக ஒரு மாதிரி தான் இருக்குது. இவனுக்கெல்லாம் வெறுத்து. கேமரா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. அப்படியே பார்த்தோன்னா ஆனால் கன்ஃபார்மாக பேய் கிடையாது அது. எப்பயுமே உண்மை ஏன்னா பேய் நம்மளோம்னா நம்மளால் அட்டாக் பண்ணிடுவோம் உடனே. நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. பேய்ன்னு நினச்சோம்னா நெகட்டிவ் ஆகிடும். பேய் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சைக்கோ எவனோ ஒருத்தன் தான் இருப்பான் போல். அவன் கத்துறதெல்லாம் பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுது. அங்கே இருக்குது என் பக்கத்துல. என்னடா அது? நாங்கள் கண்டிப்பாக அங்கே போய் பார்த்தே தான் ஆகணுமா? ஆமாம். அவள் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்க மாட்டா. நம்ம சேஃபாக வீட்டுக்கும் போகணுன்னே. சேஃபாக போகணும் தான். இப்போ இது வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கோம்ல, ஏதாச்சும் இந்த மாதிரி சிக்கியிருக்கா? ஆனால் இந்த தடவை சிக்கியிருக்கு பாரு. அது பேயோ என்னன்னு தெரில. ஆனால் இப்போ அமைதி ஆகிட்டான் பாரு. கொஞ்சம் நம்மகிட்ட போய் நம்ம சவுண்டுக்கு நம்ம இதுவாக பேசுகிறோம் இப்போ. அதனால் அவன் அமைதியாக இருக்கான். நம்ம கொஞ்சம் சவுண்டாக பேசினா தான் அவன் கொஞ்சம் வாய்ஸ் இது பண்ணுறானே. அவன் வந்து நம்ம உள்ளே விட மாட்டான் அந்த சைடு. இப்போ என்னத்துக்கு பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இந்த சைடு போவோம். டேரெக்டாக இப்படி போக வேணாம், கொஞ்சம் இந்த சைடு போவோம். சரியா? கொஞ்சம் இதாகவே போ. டக்குன்னு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு ஒரு அவன் ஒரு வேளை அவனை யாராச்சும் சைக்கோவாக இருந்தான், ஏன்னா ஏதாவது பொருள் வச்சுருப்பான், அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தான் அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் உட்காந்துரு மூலையில். சரியா? ரொம்ப உயிருக்கு இது பண்ணிச்சுன்னா வெளியே ஓடிடு. சரியா? சேஃப் இல்லைன்னா வெளியே ஓடிடு. சிவா இல்லை காலையில் மேலே ஏறி இருக்கானே. கரெக்டாக அங்கே ஆமாம், அந்த இடத்துல தான்டா கரெக்டாக அடிச்சிச்சிடா அங்கே வரோம். ஆனால் அன்றைக்கி வந்து போய் அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி நிறையா இது தெரிஞ்சு பார்த்தியா? நிறையா பாக்கு அது இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கடா. பாத்தியா இல்லையாடா? சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி இதாகுதுடா. ஃபஸ்ட் டைம்டோ. அங்கே போடுறோம் வந்துருந்துட போதுடா ப்ரோ. யாரு அங்கே வரும் தெரியுதா? எங்க நீ கரெக்டாக உன்னோட அந்த நைட் விஷன் மூடில் கரெக்டாக இதாகுதான்னு போடுறா. இதில் வேறு பேட்ரி குறையுது போலடா. ஆமாடா, பேட்ரி குறையுதுடா. இந்த லைட்டு வேறு வச்சுக்கிட்டு. என்னண்ணே சத்தியமாக புல் இருக்குது எனக்கு, தெரியுதா? எனக்கு மண்டை மாறி ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி புல் இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி புல் இருக்குது. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு மாதிரி குபீர்னு நெஞ்சு வந்து அடைச்சிட்டு போகுதுடா. நைட் விஷன் அவ்வளோவா தெரிலண்ணே. இப்போ என்ன தெரியுமா பண்ணலாம்? நான் சொல்கிறது கேளு. அவன் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு போகிறான். சரியா? அப்போ கேமரா அந்த நைட் விஷன் மோட் இருக்குல்ல, அந்த கேமரா அங்கே வச்சுருவோம். அங்கே வச்சுருவோம். அந்த நம்ம சவுண்டாக பேச அந்த சவுண்ட் இதுதான் இங்கே ஒரு அங்கே வச்சோம்னா
அங்கே தூரத்துக்கு கேப்சர் ஆகுதா அவ்வளோ தூரத்துக்கு முதல் இங்கே லைட் செட் பண்ணோன்னே ஆமாடா கேப்சர் ஆக மாட்டேங்குதுடா. ஐயோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேறு நம்மக்கிட்ட இல்லையே. சிவா அப்படி கொஞ்சம் மெதுவாக போவோம். ப்ரோ நாங்கள் அங்கே சும்மா வீடியோ எடுக்க தான் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை எந்த அட்டாக்கும் பண்ணாதீங்க. நாங்களும் உங்களை வந்து எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டோம். ஓகேவா? நான் வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன். நம்ம அங்கே போயிடுவோண்ணே வேணாண்ணே. ஏய் சார்ஜ் இல்லை நீ சுத்தமா. இதில் என்னடா இல்லை. ஏதா போகிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். பாட்டில் விட்டு அடிக்கிறானே. சவுண்டு கேட்டுச்சா? ஏதோ விட்டு வந்து அடிச்சுட்டு போனான் சத்தியமாக. இதில் வந்து வெளிச்சம் கம்மியாக ரொம்ப இதாக இருக்குது. இவங்க லைட்டு அடிக்க தாண்டா வந்து எட்டி போகிறான். அங்கே போடுறோம் இவங்க இருங்க. ஏன் சார்ஜ் முடிஞ்சுனே ப்ரோ. ப்ரோ யாரும் இருக்கீங்களா? உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு வீடியோ அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணுவோம். எங்களுக்கும் தெரியும். இங்கே நான் சொல்கிறது கேளு. நீ இந்த சைடு போ. நீ இந்த சைடு போ, நான் இந்த சைடு போகிறேன். இங்கிட்டு போனேன் ஒரு ஆள் தாக்கிட்டானே என்னன்னு. நான் என்ன சொல்கிறேன், இல்லைடா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கிட்டு போ. நீ இந்த சைடு போ. நீ கரெக்டாக மட்டும் மெயின்டைன் பண்ணு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அங்கே தான் நிற்கிறான். இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த கதவு. அங்கே இருங்க. ஹரி அப்படி பேச்சு கொடுறா வெளியே வரான்னு பார்ப்போம். கரெக்டாக ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. பேச்சு கொடு ப்ரோ. இப்போ வெளியே ப்ரோ. இங்கே வந்து விழுதுரா. இங்கே வந்து விழுகுதுரா. நான் விட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக சைக்கோவா மனுஷன். கன்ஃபார்மாக மனுஷனா சைக்கோவா? சைக்கோ இங்கே இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. பேயெல்லாம் இல்லை கன்ஃபார்மாக. எவனும் சைக்கோ தான்டா. நீ லைட் அடிக்காத ஒரு நிமிஷம் இரு. லைட் எங்கே அடிக்கிறதுக்கு சார்ஜே இல்லையே. என்ன பண்ணலாம்? ஃபோக்கஸும் ஆக மாட்டேங்குண்ணே. லைட் இருக்க இடத்துல மட்டும் அந்த கார். மெதுவாக பேசுகிறான். வேறு வண்டி வேறு கொண்டுட்டு வந்து நிற்கும். வண்டி வெளியே இருக்க உள்ளே வந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? தனியாலாம் போனால் அந்த மாதிரி தான் உங்களுக்கு டேமேஜ் பண்ணியிருப்பானே அது. இங்கே வந்து விழுந்துச்சுரா பாட்டிலு. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு செகண்ட் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இங்கே வந்து விழுந்துச்சு பாட்டிலு. ரொம்ப பக்கத்தில் வந்து விழுந்துச்சு. அவன் விட்டு எறிஞ்சது. இது எப்படா லைட்டும் இது எரிய மாட்டேங்குது. எப்பறம் அங்கே போகிறது? என்னன்னே சொல்கிறான் புரிய மாட்டேங்குதே. பேசி பார்ப்போமா? ஓ யார் ப்ரோ நீங்கள்? இதையும் பார்த்துக்கணும். அவங்க வந்துட போகுது. சிவா அப்படியே பக்கத்தில் வா ப்ரோ. எங்களை எந்த அட்டாக்கும் பண்ணாதீங்க. ஏதாச்சும் குச்சி இருந்த எடுத்துக்கலாம். கல் எடுத்துக்கிறேன். என்னென்ன குச்சி? கல் எடுத்து
ஏய் அவன் என்னண்ணே செய்கிறான் அவன் கல் விட்டு அடிக்கிறானே. ப்ரோ எங்களை எந்த அட்டாக்கும் பண்ணாதீங்க. நாங்கள் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பேச தான் வரோம். உங்களுக்கு எங்கனால எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஏன் பாட்டில் வச்சு அடிக்கிறானே. அப்போ பாட்டில் வச்சு அடிச்சான். ஏய் இருடா, நீ அட்டாக் பண்ணாதடா. அவன் சைக்கோடா ஏதோ. நான் சொல்கிறேன் நீ போயிடலானே. இங்கே போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் என்ன லைட் டியூஷனில் கேப்சரா சொன்னேன். அது என்னதுண்ணே? பின்னாடி வாங்க நீ வேணும். இருடா. இருடா, ஏன்டா அப்படி மூச்சு வாங்குறா? பதட்டமாக பயமாக இருக்கு. என்னடா அது போச்சுடா? என்னமோ வெளில என்னமோ இழுத்தானேடா. என்னடா போச்சு இது? நீ விட்டுறீங்களானே. சைகோ என்னடா பூச்சி வர காலில் எது வருது அப்படி? லைட்டு என்னண்ணே சவுண்டு இது? இன்னிட்டே போட்டு தட்டிட்டு இருக்கான். செவா வா செவா இருக்கிற வேஷ்டி வந்து முள்ளு செடிடாடி. சூப்பிட்டு ஒன்றும் ஆகல. ஏய் சைக்கோ நீ பாட்றா. என்ன சொல்கிறான்? ஓடுங்களா என்னமோ சொல்கிறான்டா. சரி ஓகே ப்ரோ, நாங்கள் போகிறோம். நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் நிம்மதியாக இருங்க, ஜாலியாக. நாங்கள் போகிறோம். ஏன்னா போகிறோன்ட்டோம்ல, அப்புறம் தான் இப்படி விட்டு எறிகிறான். என்ன நம்ம மேலே என்ன காண்ட வந்து? அவன் இடத்துக்கு வந்திருக்கிறோம்ல, சைக்கோ தான்டா. அப்படி கன்ஃபார்மாக சைக்கோ தான். துணியை பார்த்தியா? ஏதோ வெள்ளையா வந்துட்டு போச்சுடா. அது என்னன்னே தெரியலடா. எப்படி போச்சுன்னா இப்படி இந்த கணக்கா இப்படி போன மாதிரி இருந்துச்சு. இப்படி போச்சா இல்லை இப்படி போச்சான்னு தெரியல. எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வெள்ளை கலரில் ஏதோ மூட்டமாக இருந்துச்சு. என்னண்ணே? வந்துட்டு போனான்டா. நீ ஃபுல்லாக அந்த இடத்த கேப்சர் பண்ணு. மாட்டேன் அந்த இடத்துல என்ன வந்துட்டு போனான்டா. இப்போ நல்லா தெரிஞ்சுடா. அங்கே ஒரு இந்த இடத்துல தான்டா தெரிஞ்சுடா. அங்கே வர்றாடி, அங்கே வர்றா. யாருண்ணே? சைக்கோ இந்த இடத்துல தான்டாடி. லைட் அடிக்காத. இங்கே லைட் அடிக்காது. நான் சொல்கிறதுக்கு லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணு. அந்த லைட் ஆஃப் பண்ணு. இதையுமா? நிமிஷம் இங்கே வா. கீழே அடி. அப்படி உட்காரு. உட்காரு. லைட் ஆஃப் பண்ணு. ஏன்னா ஒன்றுமே தெரியல கீழே. உர்றா அவனுக்கு தெரியக்கூடாதா. நம்ம போயிட்டோம்னு நினைக்கணும்டா. அவன் ரிஸ்க் எடுத்தான்டா ஆகணும். இங்கே என்னன்னா அட்டைப்பூச்சி இருக்குது. தயவு செஞ்சு இங்கே ஒரு அட்டைப்பூச்சி இருக்குது, கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கீழேனாச்சும் லைட் அடிச்சுக்கிறேனே. நம்ம லைட் அடிக்கிறது தெரிஞ்சுன்னா அவன் வந்து நம்ம இருக்கணும்னு தெரியும். நம்ம அவன் பக்கத்தில் போக முடியாதுடா. அவன் யாருன்னு பார்க்க முடியும். அது அவன் தான். இல்லை நம்மளை தாக்கிட்டா என்னென்ன செய்கிறது? அது ஒரு பேய் ஆரம்பிச்சு. அங்கே ஒரு அடி. நீ ஃபோக்கஸ் அங்கே வச்சுக்கிட்டே இரு. ஏதாச்சும் அங்கே ஒரு அடி. அங்கே ஒரு தெரியுது போடுறா அடி. இவ்வளோ லைட் அடிக்கணும் போடுறா. சத்தியமாக தெரியுதுடா அடி. ஒரு அடி மங்களா தெரியுதுடா அதில். அங்கே ஒரு அடி. கேப்சர் ஆயிடுச்சு நெடிஷனில். அங்கே ஒரு அடி. ஜூம் பண்ணுறேன். மொய்முன்னு தெரியுதாண்ணா. இதுலேருந்து போடுறோம். தெரியுது போடுறோம். இவன் போயிட்டானு பார்த்துட்டே இருக்கான்டா. இட்டி
ஏய் ஒரு நிமிஷம் இரு நான் சொல்கிறது கேளு. லைட்டு மட்டும் லைட் நான் என்ன சொல்கிறேன், லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணு. லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணு, வேறு வழி இல்லை, ரிஸ்க் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. நான் சொல்கிறது கேளு. அட்டைப்பூச்சி அரிசினா என்னென்ன சீரியஸ்? அட்டைப்பூச்சி அது அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறான்டா. நம்ம போயிட்டோன்னு தெரியணும் போது. இதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை வீடியோ எடுத்துருக்கோம், கிடச்சிருக்கு அந்த மாதிரி. இப்போ தான் லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைமும் அந்த மாதிரி ஒருத்தன் சிக்கியிருக்கான். உயிர் முக்கியம்ண்ணே. உயிர் முக்கியம் தான்டா, இருந்தாலும் இந்த மாதிரி எதுவும் ஒன்று கிடைக்குது இல்லை. குரு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவன் இங்கே இருக்கான் சரியா, இந்த இதில் இருக்கான், பக்கத்தில் போவோம். நீ குரு நான் என்ன சொல்கிறேன், நீ இங்கே நின்று வீடியோ எடு. போஸ்ட் இந்த கம்பம் பக்கத்துலேயாச்சும் நிற்கிறேன். சரி உன்னை தாக்கிட்டா என்ன செய்வ? நீ ஒன்றும் எட்டி பார்க்குறான்டோ, எட்டி பார்க்குறான்டோ. அங்கே வர்றாடி தெரியுது இல்லையா, எவனும் எட்டி பார்த்துட்டு போகிறான்டா. அது அங்கே வர்றோம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாரு, லைட் அடிக்காத 2 நிமிஷத்துக்கு லைட் அடிக்காதரா. குரு நீ இங்கே நின்றுக்க சரியா, இந்த இதில் நின்றுக்க, கொஞ்சம் தள்ளி நின்றுக்க சரியா. நீ சேஃபாக இரு, நான் உள்ளே போகிறேன், அந்த வீட்டுக்குள்ளே போனேன் சரியா. வீட்டுக்குள்ளே போவாதானே, சைடில் கூட இன்னும் பாருங்க, வீட்டுக்குள்ளே போனேன் தயவு செஞ்சு. அவன் பாட்டிலாம் எடுத்து வச்சுருக்கானே, அடிச்சுட்டான். என்ன கொஞ்சம் தள்ளி நின்று போகிறேன், கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன். பார்த்துக்கலாம் என்கிட்ட போகிறது சேஃப் இல்லைன்னு தானே தோணுது. பார்த்துக்கலாம்டா, ஒரு வழி இல்லைல்ல, அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். போமா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைட் ஆஃப் பண்ணணும்னு பார்ப்போம்டா. பார்க்குறாண்ணா ஆமாண்ணே, லைட்டு சொன்ன தெரியும் தெரில காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து இங்கே நின்று எடுக்க போகிறான். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகிறேன். எங்கே லைட்டில் காட்டுறேன். சரி இங்கே நின்று நீ அங்கே முன்னாடி நின்று. இவன் வந்து முன்னாடி நிற்க போகிறான், நான் வந்து கொஞ்சம் உள்ளே போகிறேன் ஓகேவா. அவன் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் என்ன இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகேவா. அந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னாச்சும் பார்த்துட்டு வந்துடுவோம் சரியா. இங்கே முன்னாடி மட்டும் நின்று நீங்கள் இங்கே நின்று நைட் விஷனில் மட்டும் எடு, லைட் அடிச்சு சரியா. வா லைட்டு பார்த்துட்டு லைட்டாக அட்டைப்பூச்சி இது பாருங்க, முதுகில் பாருங்க. எதுவும் இல்லைடா. உனக்கு தள்ளனே பார்த்து. அங்கே ஒருத்தன் கல்லை வச்சு நின்றுட்டு இருக்கான், அவனை பார்க்குறத விட்டு அட்டைப்பூச்சின்னு. கொஞ்சம் பக்கத்தில் வரேன். அட்டை வந்துருச்சு, என்னன்னே செய்யுது இது? என்னண்ணே இல்லைடா, இதோ பார்த்துக்கணே சுற்றி. இங்கே பாரு எதுவுமே இல்லை சரியா. இந்த இடத்துல மட்டும் ஒளிஞ்சு மட்டும் நின்றுங்க நீ. சரி இங்கேருந்து நீ எடு, நான் போய் ஃபஸ்ட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு வர்றேன் சரியா. நான் அப்படியே பார்க்குறேன், உட்காரு. நீ கரெக்டாக மட்டும் ஆங்கிள் வச்சுக்கோ. குரு பின்னாடி இருந்து ஏதாச்சும் வந்துட போகுதுண்ணே. நீ உட்காரு, ஒன்றும் இல்லை, பயப்படாமல் உட்காரு. அங்கேருந்து கரெக்டாக அந்த வீடு இருக்குல்ல, வீட்டுக்கிட்டே போய் வச்சுக்க சரியா. நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ண அப்படியே. நான் அந்த சைடு வர்றேன், நீ அப்படியே ஆங்கிளை மாற்றவே மாற்றாத. ஏதாச்சும் நான் மட்டும் திசை திருப்பி விட்ரு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அங்கே உட்காந்துருக்கான் தெரியுதா. டேரெக்டாக நான் இந்த சைடு இருந்து போகிறேன். நாங்கள் போனோம்ல அந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன். பார்ப்போம், இங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது, அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது போல். 2 ரூம் இருக்குன்னு தெரியவே தெரியாது, ஒரு ரூம் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ரூமில் ஃபஸ்ட்டு பார்ப்போம், உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு. லைட் ஆஃப் பண்ணிட்டேண்ணா.
ப்ரோ உங்களை எந்த ஏய் பின்னாடி எதுவும் வந்துருப்பு. எனக்கு வர கிருகிருன்னு வருது காய்ஸ், ஆனால் முடியல. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா? நான் வாங்கி தரேன். உங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா? ஒரு மாதிரி எனக்கு பேனிக் ஆகுது. ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் இதாகுது. உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்களை நான் இந்த பக்கெட்டு சவுண்டு கேட்குதுண்ணே. இருறா எஸ், நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கலாமான் இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலாமான் இருக்கேன். ஆ அவன் வெளியே வரானே. நே வரானே. லைட் எரிய மாட்டேங்கிறோம். நீ லைட் எரியலடா. இரு அங்கே இந்த சாக்கு தான் வந்து வெளியே இருந்துச்சு. ஏதோ கஞ்சா செடி மாதிரி இருக்கு. லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியக்கூடாது. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட்டில் போகிறேன். ப்ரோ என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐஸ் பார்த்தீங்கன்னா இல்லைடா, இங்கே இல்லைடா. பக்கத்து ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இல்லை, பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா இருக்கான். சவுண்டு பார்த்தீங்கன்னா போட்டு எதையோ உடச்சிக்கிட்டே இருக்கான் சும்மா. இன்னும் கடிச்ச மாதிரி இருக்கு.
கீழே நம்ம இருக்க மாதிரி இருக்கு. லைட்டில் சார்ஜ் வரல. அண்ணன் வேறு போயிருக்காரு, சேஃப் இல்லை வேறு. அப்படியும் இல்லை. ஆமாம், இந்த ரூமில் கை தெரியுதுண்ணே. சொல்கிறேன், பார்த்துக்கலான்றேன். உயிர் முக்கியண்ணே. ஏய் டேய், நீ ஓடுறதுக்கு ரெடியாரு. ஏண்ணே பார்த்துண்ணே, பொறுமையாக போனேன். அங்கே தானே. ஏண்ணே அக்ரிசிவாக இருக்கான் அவன். சரியா? ஆ ஏய், அவன் உடைக்கிறான்டா போட்டு எல்லாத்தையும். இங்கே வர்றாடி. ப்ரோ உங்களுக்கு ஐயோ என்னால் பேச முடியல. ரொம்ப கோவமாக இருக்கானே. கோவத்தை முதல்ல கட்டுப்படுத்துனே. என்னண்ணே அவனா வெளியே வந்தான்? என்னால் பேச முடியல. ஒரு மாதிரி இதான் நடுங்குதுடா கையெல்லாம். உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமா? உங்களை எதுக்கும் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன். கல்லெல்லாம் விட்டுறான்டா. அண்ணனை தாக்கிட்டாங்க. யாரா நீ? துரத்திட்டு வரோம். ஐயோ நீ டே அடிச்சிட்டான். எதையோ வச்சு அடிச்சிட்டான்டா.